ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான காளான் தம் பிரியாணி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுக்கோங்க. 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. அதுக்கடுத்து ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கோங்க. 2 கிராம்பு, 2 ஏலக்காய், பட்டை, கல்பாசி, பிரிஞ்சி இலை 2 போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கடுத்து வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கு அடுத்து தக்காளி போட்டு 2 நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். அதுக்கடுத்து ஒரு கைப்பிடி புதினா கொத்தமல்லி போட்டுட்டு அதுக்கு தேவையான பொடி பார்த்திங்கன்னா பிரியாணி பொடி, மல்லிப்பொடி, வத்தப்பொடி கொஞ்சம், மஞ்சப்பொடி கொஞ்சம் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடுத்து காளானை போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்திங்கன்னா காளானில் மசாலா நல்லா இறங்கிரும். அதுக்கடுத்து தேவையான அளவு 1 உலக்கு பாஸ்மதி அரிசிக்கு 1 1/4 உலக்கு தண்ணி அப்படி ஊற்றிட்டு உப்பு பார்த்துக்கோங்க. கொதிச்சதுக்கடுத்து அரிசியை போட்டு அரிசியும் தண்ணியும் ஒரே லெவலில் வந்ததுக்கடுத்து மூடி போட்டு மேலே ஒரு வெயிட்டை தூக்கி வச்சு 10 நிமிஷம் கழித்து தோசைக்கல்லில் வச்சு 10 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா அரிசியும் வெந்திருக்கும், சோறும் உங்களுக்கு உதிரியாக இருக்கும். இது நீங்கள் எப்போ சாப்பிட்டாலுமே சோறு அதே கண்டிஷனில் நல்லாயிருக்கும்.